தென் தமிழ்நாட்டின் எல்லையில் மேகங்கள் முத்தமிடும் உயரத்தில், காடுகளின் அமைதியில், பறவைகளின் ராகத்தில் ஒரு புனித மலை அமைதியாக நிற்கிறது. அதுவே அகஸ்தியர் மலை. இந்த மலை வெறும் பாறைகளின் தொகுப்பு அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் தவம், தியானம், ஞானம் பதிந்த பூமி. பண்டைய காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் கலந்து கொண்ட ஒரு மகத்தான நிகழ்வு நடந்தது. அது சிவன் பார்வதி திருமணம். கைலாயத்தில் நடந்த அந்த திருமணத்திற்கு வடதிசை முழுவதும் முனிவர்களும் தேவர்களும் கூடினார்கள். அந்த பாரம் காரணமாக பூமி சாய ஆரம்பித்தது. அப்போது சிவபெருமான் கூறினார், தென் திசையில் ஒரு ஞானி அமர வேண்டும். பூமியின் சமநிலை காக்க. அந்த ஞானி யார்? அவர்தான் மகா முனிவர் அகஸ்தியர். சிவபெருமானின் ஆணையின்படி அகஸ்தியர் தென் திசை நோக்கி பயணம் செய்தார். காடுகளை கடந்தார், ஆறுகளை தாண்டினார், மலைகளை கடந்து இறுதியில் வந்து சேர்ந்த இடமே அகஸ்தியர் மலை. இந்த மலையின் உச்சியில் அகஸ்தியர் நீண்ட ஆண்டுகள் தவம் செய்தார். அவரது தவ சக்தியால் தென் திசை வளம் பெற்றது, தமிழ் மொழி செழித்தது, சித்த மருத்துவம் பிறந்தது. ஆம், அகஸ்தியர் தான் தமிழின் முதல் இலக்கண ஆசான் என்றும் சித்த மருத்துவத்தின் தந்தை என்றும் கருதப்படுகிறார். இன்றும் இந்த மலைக்குள் பல மூலிகைகள், அரிய மருந்து செடிகள் வளர்கின்றன. பல சித்தர்கள் இந்த காடுகளில் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. மலை முழுவதும் ஒரு மர்ம அமைதி நிலவுகிறது. காற்றில் கூட ஒரு தியான வாசனை. பல பக்தர்கள் கூறுகிறார்கள், அகஸ்தியர் மலைக்கு சென்றால் உடலுக்கு மட்டுமல்ல, மனத்திற்கும் ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கும். இந்த மலை இன்றைக்கு அகஸ்தியர் மலை உயிரியல் காப்பாக பாதுகாக்கப்படுகிறது. யானைகள், சிறுத்தைகள், அரிய பறவைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மூலிகை வகைகள் இங்கு பாதுகாப்பாக வாழ்கின்றன. ஆனால் இந்த மலைக்கு செல்ல அனுமதி அவசியம். ஏனெனில் இது ஒரு சாதாரண சுற்றுலா தலம் அல்ல. இது ஒரு தவ பூமி, ஒரு ஞான பூமி. அகஸ்தியர் மலை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே: இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தால் மனிதன் ஞானத்தை அடைவான். இன்றும் மலை உச்சியில் நின்று கிழக்கு திசையை நோக்கி பார்த்தால் அகஸ்தியர் இன்னும் தவத்தில் அமர்ந்திருப்பது போல ஒரு உணர்வு தோன்றும். அதனால்தான் அகஸ்தியர் மலை ஒரு மலை மட்டுமல்ல, அது ஒரு மரபு, அது ஒரு ஞானம், அது ஒரு வாழ்வியல்.